கைஸ், இப்போ நம்ம தோட்டத்தை பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நான் வச்சுருக்க ரோஸ் செடி. ஆல்ரெடி நிறைய பூ பூத்துருச்சு. இப்போ அகைன் வந்து துளுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 3 லெமன் செடி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது மட்டும்தான் நான் வச்சேன். இது பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக இது போட்டதுனால வளர்ந்துருச்சு. அப்புறம் இது வந்து வெத்தலை கொடி இப்போ தான் ஏற்றி விட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. மழை பெய்யறதுனால நல்லா வளருது. அப்புறம் இது வந்து கருவேப்பிலை செடி எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் சின்ன சின்னதில் வாங்கிட்டு வந்து வச்சது. அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஒயிட் பூ பூக்கும்ல, அது பேர் எனக்கு தெரியல. இதுவும் நான் ஒரு கல்யாணத்தில் வாங்கிட்டு வந்து வச்சது தான். இதுவும் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் மருதாணி, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மருதாணி இருக்கணும். ஸோ அந்த மருதாணி செடி வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். நல்லா துளுக்குது இது. அதுக்கடுத்து இது தாங்க பெருசு இருக்கிறதுலே பெருசு முருங்கை மரம். செம்மையாக வந்து வளர்ந்துருக்கு, நல்லா துளுக்குது. இன்னும் ஒன்று, இது பெருசாக வளரல, ஒரு 4-5 களையாக சேர்ந்து வளர்ந்து இது மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கொடினே எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு என்ன கொடினே தெரியல. இப்போ தான் வந்து நான் கேட்கணும் யார்கிட்டையாவது. அப்புறம் வந்து இது வந்து அந்த இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அடுக்கடுக்காக பூக்கும்ல அந்த பூ. இதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இப்போ தான். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் எனக்கு என்னன்னு தெரியல, என்ன செடின்னு தெரியல. எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க, வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து மாதுளை, இப்போ தான் வச்சது, துளுத்துட்ருக்கு. அடுத்து இது வந்து கொய்யா. இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தது தான், நாங்கள் எதுவுமே இது பண்ணல. அடுத்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து செம்பருத்தி செடி. ஒயிட் செம்பருத்தி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்களேன். இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு. இதையும் நான் குட்டி செடியாக தான் வச்சேன், பட் நல்லா துளுத்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பிங்க் செம்பருத்தி செடி பாருங்கள். இதுவும் நல்லா சின்னதாக வளர்த்தேன். ஃபஸ்ட்டு வளரலை, அப்புறம் இப்போ நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட கனகாம்பரம், டில்லி கனகாம்பரம் செடி. இதுவும் இன்னும் பூ பூக்கணும். அடுத்து இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது கற்பூரவள்ளி, கோல்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இது வந்து இந்த ஆரஞ்சு கலர் கனகாம்பரங்க. நெக்ஸ்ட் வந்து வெத்தலை வச்சுருக்கேன், அது இன்னும் வரல. அப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர் செடி இருக்குது. இதான் நம்ம கார்டன் டூரு. எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு செடி நான் காட்ட மறந்துட்டேன். இதான் வந்து நம்ம நித்தியமல்லி செடி. இது பாருங்கள் இவ்வளோ பெருசாக ஏறி இருக்குங்க. ஆனால் இன்னும் பூ பூக்கவே இல்லை. அதான் என்னன்னு தெரியலங்க. இனிமேல் தான் ஏதாவது கடையில் போய் வாங்கிட்டு வந்து என்னாவது மருந்து போட்டாவது பூக்க வைக்கணும். பாருங்கள், அது மேலே வரைக்கும் ஏறிச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.